வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு ஆரோக்கியமான காலை உணவு பார்க்கலாம். சிறுதானியம் கஞ்சி பார்க்கலாம். சிறுதானியங்கள் நம்ம உடலுக்கு மிகவும் ஆரோக்கியம் தரக்கூடியது. வரகு, சாமை, குதிரைவாளி இது போல் எதில் வேணாலும் நம்ம கஞ்சி செய்து சாப்பிடலாம். நான் வரகரிசி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 4 பங்கு தண்ணி ஊற்றி நல்லா கஞ்சியாக காய்ச்சிடலாம். அதில் நம்ம மோர் கலந்து இல்லை தயிர் கலந்து சாப்பிடும் பொழுது உடல் குளிர்ச்சியாக இருக்கும். சைடிஷாக ஏதாவது ஒரு சுண்டல் எடுத்துக்கலாம். அதிகமான புரதச்சத்து நமக்கு கிடைக்கும். வாங்க இப்போ சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ஆரஞ்சு, வெள்ளரிக்காய், கேரட் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வரகரிசி கஞ்சி சாப்பிட்டுக்கலாம். வரகரிசி ரொம்ப நல்லது. நம்ம டெய்லி ஒரு நேரம் உணவு இந்த சிறுதானியம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் சுண்டல், மொச்சை சுண்டல். இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா இதில் நல்ல புரதச்சத்து இருக்குது. டெய்லி ஏதாவது ஒரு சுண்டல் எடுத்துக்கணும் கட்டாயம். அதாவது டெய்லி ஒரு சுண்டல், ஒரு ஃப்ரூட்டு, ஏதாவது ஒரு நேச்சுரல் சமைக்காத ஒரு காய், இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல உடல் புத்துணர்ச்சியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.